ஜெய் சாயிராம். எதற்குமே கலங்காதே, உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரூன்றி நிற்க செய்வேன். அதற்கான நேரம் கனிந்து விட்டது. உனக்கு நல்ல காலம் பிறந்தே விட்டது. காண கதவு திறந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிமிகு வாய்ப்பாகவே இருக்கும். உனக்கு கிடைக்காமல் சில விஷயம் போகிறது என்றால் அதில் சில காரணத்திற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கூடிய விரைவில் அதை நீ உணர்வாய். எதற்காக சாயப்பா அதை நமக்கு தரவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவதற்காகவே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை, நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட
இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான். நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்பிக்கையோடு நம்பு. தேவையில்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்காதே. மற்றவர்கள் உனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எல்லாம் சில காலம்தான். உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு, அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய
பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும் முழு ஆசிர்வாதமும் இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். நீ பட்ட துயரமெல்லாம் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்னே அவர்களோடு பழக கற்றுக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பார்கள். உன்னையே நீ நண்பனாக்கிக்கொள். உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு எதிரியானாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் மனதை தேற்ற, உன் வலிகளுக்கு மருந்தாக உனக்குள் ஒருவன் இருப்பான் நிச்சயமாக. எனவே உன்னுடைய மனதை உனக்கு நண்பனாக்கிக்கொள். உன்னுள்ளேயே ஒரு நண்பன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் என் பிள்ளையே? மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக கேடாக விளையும். எப்பொழுதும் எதிலும் தயங்கி நிற்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, எது நன்மை என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். உனக்கு நான் இருக்கிறேன். நீ சிறகொடிந்து விழும் பொழுது உனக்கு எழுவதற்கான உத்வேகத்தை கொடுத்ததும் நான் தான். மனமுடைந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி உன்னை ஆசுவாசப்படுத்தியதும் உன் சாயப்பாதான். கலங்கிய உன் உள்ளம்
தெளிந்த போதும் கூட அதனுள் நானே இருப்பேன். கருணைதான் கடவுள் என்று நீ உணர்ந்தால் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருப்பேன். ஆபத்து காலத்தில் நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். என்னுடைய உதவி எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. அன்பும் வெறுப்பும் எங்கிருந்து கிளம்பியதோ அது ஒரு நாள் மீண்டும் கிளம்பிய இடத்திற்கு சென்றுதான் தீரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. எதிர்பார்ப்பது எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்து விடுவதும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. எதற்குமே கலங்காதே. நீ நம்பியவர்களெல்லாம் உன்னை கைவிட்டாலும் கூட எப்பொழுதும் எந்த நொடியும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு துணையாக உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருப்பேன். என்னை ஏன் மறந்துவிட்டு இவ்வளவு வேதனைப்படுகிறாய்? நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் உன்னால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை? உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகளால் தான் உன் மனம் இவ்வளவு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவுமே தவறாக நடந்துவிடவும் இல்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. உன் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் நீதே உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து என்னுடைய பார்வை உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நீயே குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் விட்டுவிடு. நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். வருவது வந்து கொண்டே இருக்கட்டும். உன்னை விட்டு செல்வது சென்று கொண்டே இருக்கட்டும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை விட்டு வேறு யாரிடம் செல்வதும் இல்லை. செல்லும்படி நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நிச்சயமாக அடைந்தே தீரும். அதேபோல் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உன் கைக்கு வந்தே தீராது. எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. பறவைகளின் வாழ்க்கை கெடுவதற்கு ஒரே ஒரு கல் போதும். அதேபோல் மனிதர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரே ஒரு சொல்லே போதும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மனதார்கூட எண்ணிவிடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கண்ணீர் சிந்தும்படி நீ வைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று நீ கலங்கிக் கொண்டு என்னிடம் வந்து கதறுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்றிருக்கிறது. கவலை வேண்டாம். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து எதையுமே செயல்படவே முடியாது. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையவே அடையாது. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, வாழ்க்கையே தடம் மாறி சென்று விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் நான் என் வாழ்க்கையில் எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே ஒரு குழப்பத்தை, ஒரு கேள்வியை உன் மனதிற்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டும் கேள்வியை கேட்டுக்கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையில் நடப்பது நடந்தேதான் தீரும். எதையுமே நீ மாற்றி அமைக்கவே முடியாது. நீ சிந்திப்பதாலோ, வேதனைப்படுவதாலோ, குழப்பமடைவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தே தீரும். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கவனமாக கேள். உன் கண்ணீரை முதலில் வீணாக்கவே ஆக்காதே.
உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. உன்னை புரியாதவர்களிடம் நீ புரிய வைப்பதற்கு எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உன்னை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மறைத்து வைத்துவிடு. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. நீ அதையே யோசித்து கொண்டிருப்பதால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவே இல்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய். அவ்வாறாக இல்லாமல் அவர்களுக்கு நீயே ஓடி சென்று உதவி செய்யாதே என்றுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் மாற்றி காட்டுவேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துவிட்டது, அற்புதம் நிகழ்ந்துவிட்டது, சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லும் நேரமும் உன்னை நெருங்கும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறும் சூழ்நிலை உன்னை நெருங்கி வந்திருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சோகத்தோடு இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கஷ்டத்தை தீர்க்கவும் உன் மனவேதனையை குறைக்கவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. அந்த முடிவு என்ன என்று நீ யோசிக்கிறாயா? அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில தினங்களில் நான் சொல்லாமலேயே உனக்கு புரிய வரும். இதற்காக நீ பயப்பட வேண்டாம், மிகவும் யோசிக்கவும் வேண்டாம், உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. மாற்றம் எந்த நொடி வேணாலும் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. என்னுடைய பேர் ஆசிர்வாதத்தையும் பேரருளையும் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் பெறுவாய். சந்தேகம் என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. என்னுடைய வேண்டுதல்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய முறையீடுகளும் என்னுடைய பூஜைகளும் சாயப்பாவை போய் சேர்கிறதா?
இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் போக்கை எப்பொழுதும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல், என் பார்வைக்கு படாமல் எதுவும் உனக்கு நடக்க முடியாது என் பிள்ளையே. அதேபோல் எனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்கவும் முடியாது. கலங்காதே. உன் தந்தை நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? என் வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடமில்லை, என் வாழ்வில் நிம்மதிக்கு இடமில்லை, என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமில்லை, என் வாழ்வில் ஆனந்தத்திற்கு இடமில்லை என்று இல்லை இல்லை என்று நீ சொல்லி வந்த அந்த சொல்லே உன்னிடம் இல்லாமல் போகும் அளவிற்கு நான் செய்வேன் குழந்தையே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றியே காட்டிவிடலாம். வாழ்க்கை வெல்வதற்கே. எப்பொழுதுமே என் முன் நின்று கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலமே இல்லையா சாயிநாதரே? உன் வாழ்க்கையில் இனிமேல் மாறப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும், நிகழப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. மற்றும் ஒரு முறை உன் வாழ்க்கையில் அவமானம் ஏற்படாதவாறு நான் உன்னை காப்பாற்றுவேன். விரும்பாத ஒருவரை விரும்பி விரும்பி அவரிடமே செல்வதை விட சற்று ஒதுங்கி இருந்து பார். புதிய பல பல உறவுகள் வந்து உன் அன்பை புரிந்து கொள்ளும். சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த நிகழ்வுகள் தான் பின்னாளில் நம்மை ஏமாளியாக்கி விடுகிறது. உன்னுடைய பல விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது என் குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், அது ஒரு பிரச்சனையே என்று பார்க்காமல், அனைத்தையும் காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை பார். அது சிறிய கடுகு போல உன் கண்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். வந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த இடம் தெரியாமல், இருந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதுபோல் எப்பொழுதும் மௌனமாக இருந்து பார். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். கலங்காதே என் பிள்ளையே. யார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், எப்படி இருந்தால் என்ன, நீ நீயாகவே இரு. என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையாகவே எப்பொழுதும் இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய மனதையோ உன்னுடைய நல்ல நிகழ்வுகளையோ நல்ல எண்ணங்களையோ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் நீ வாழாதே. முதலில் உனக்காக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு. உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப் பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும்.